பிரைஸ் லார்ட். இந்த நாளிலே வசனத்தை நாம் தியானிக்கலாம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்தினுடைய பிற்பகுதி. பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி, இந்த நாளிலே ஆண்டவர் ஒரு கூட்டத்தாரை தெரிந்து கொள்கிறார். அவர்கள் யார் என்றால் பலவீனர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பலவீனரை ஆண்டவர் எதற்காக தெரிந்து கொள்கிறார் என்றால், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படியாக ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். அப்படி என்றால் பலமாய் இருப்பது தேவனுடைய பார்வையிலே தவறாய் இருக்கிறதா என்று நாம் யோசித்தோம் என்றால் நிச்சயமாக இல்லை. ஏன் ஆண்டவர் பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்த வேண்டும் என்று நாம் சற்று யோசிப்போம் என்றால், நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு சம்பவம் இருக்கிறது. அது தாவீது கோலியாத் சம்பவம். கோலியாத் என்கிறவன் அவன் தன்னிலே பலமுள்ளவனாக இருந்தான். அவன் மிகப்பெரிய பலசாலியாய் இருந்து தன்னுடைய தேசத்திலே இருக்கிற வரைக்கும் அவனுக்கு எந்த காரியமும் தேவன் அவனுக்கு எதிரடையாக வரவே இல்லை. ஆனால் என்றைக்கு அந்த பலத்தை தேவனுடைய ஜனத்துக்கு விரோதமாக, தேவனுக்கு விரோதமாக அவன் உபயோகப்படுத்த வேண்டும் என்று நினைத்தானோ, அன்றைக்கு தேவன் அவனுக்கு எதிரடையாக நின்றார். தேவன் தாமே அவனுக்கு எதிரியாக புறப்பட்டு வரவில்லை. அதற்கு பதிலாக ஒரு சிறிய தாவீதை, அவனுடைய பலத்துக்கு சற்றும் பொருந்தாத ஒரு தாவீதை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தி தேவன் எவ்வளவு பெரியவர் என்கிறதை நிரூபித்து காண்பித்தார். இந்த கடைசி நாட்களிலும் கூட தங்களிலே பலம் படைத்தவர்கள், பணபலம், ஆள்பலம், இன்னும் படைபலம், என்னென்ன சரீர பலம் என்று பலவிதமான பலத்தை உடைய அநேகர் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாரும் தங்களிடத்திலே தங்களுடைய பலனை அவர்கள் வைத்து அவர்கள் தங்களுக்கான காரியங்களை செய்து வருகிற வரைக்கும் ஆண்டவர் அவர்களுடைய பலத்தை குறித்து கண்டு கொள்வது இல்லை. ஆனால் என்றைக்கு இந்த பலத்தை தேவ ஜனத்துக்கு விரோதமாகவும் தேவனுக்கு விரோதமாகவும் உபயோகப்படுத்த துணிகிறார்களோ, அன்றைக்கு தேவன் அந்த நபருக்கு எதிரடையாக நிற்கிறார் என்கிறதை நாம் எத்தனையோ சம்பவங்களின் மூலமாக பார்த்திருக்கிறோம். இந்த பலமுள்ளவைகள் வெட்கப்பட வேண்டும் என்று தேவன் ஏன் விரும்புகிறார் என்கிறதை நாம் அறிந்து கொண்டோம். சவுல் தன்னுடைய கையில் இருந்த அதிகாரத்தை தேவ ஜனத்துக்கு விரோதமாக பயன்படுத்த நின்ற பொழுது தேவன் அவரை சந்தித்ததை, தமஸ்குவின் வாசல் அருகே சந்தித்ததை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பலத்துக்கு முன்பாக சவுலால் நிற்க முடியவில்லை. இந்த கடைசி நாட்களிலும் தேவன் இப்படிப்பட்ட தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படியாக அவர் விரும்புகிறார். அவருடைய வல்லமை வெளிப்படுகிறதற்கான காலத்திலே நாம் இருக்கிறோம். இந்த வல்லமை வெளிப்படுவதற்கு தேவன் எப்படிப்பட்ட பாத்திரங்களை தெரிந்து கொள்கிறார் என்றால், பலவீனமான பாத்திரங்களை தெரிந்து கொள்கிறார். இந்த பலவீனம் என்கிறது சரீர பலவீனம், நம்ம பணத்திலே பலவீனமா இருக்கலாம், ஆள் பலம் இல்லாதவர்களாக இருக்கலாம். இது எல்லாவற்றை காட்டிலும் ஆண்டவர் இந்த இடத்திலே பலவீனம் என்று குறிப்பிடுகிறது எதை குறிக்கிறது என்றால், 2 கொரிந்தியர் 13ஆவது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, அவர் கிறிஸ்து பலவீனத்தினாலே சிலுவையில் அறையப்பட்டார் என்று சொல்லி. இந்த பலவீனம் என்கிறது கிறிஸ்துவின் பலவீனத்தை குறிக்கிறது. அப்படி என்றால் என்ன? கிறிஸ்து தன்னகத்தே அவர் பலமுள்ளவராக இருந்தார். அவர் கட்டளையிட்டால் அவருக்கு சேவை செய்யும்படியாக கோடியான தூதர்கள் காத்து கொண்டு இருந்த பொழுதிலும் அவர் பிதாவின் பலத்தை சார்ந்திருந்தார். பிதாவின் பலத்தை சார்ந்து சிலுவையை ஏற்றுக்கொண்டார். சிலுவையை ஏற்றுக்கொண்டு தேவ சித்தத்தை நிறைவேற்றி முடித்தார். எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய பலத்தை தன்னுடைய சுய இஷ்டப்படி அவர் பிரயோகப்படுத்தவே இல்லை. இன்றைக்கும் இப்படிப்பட்ட பலவீனத்தை உடையவர்களை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். இந்த கடைசி நாட்களிலே இப்படிப்பட்ட தேவனுடைய பலத்தை சார்ந்து கொள்கிறவர்களை, இன்னும் ஒரு எடுத்துக்காட்டை நாம் பார்ப்போம் என்றால், தானியேலும் அவருடைய நண்பர்களும் அவர்கள் ஞானிகளாய் இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியும், தங்களுடைய ஞானம் நேபுகாத் நேச்சாருடைய சொப்பனத்தை கண்டுபிடிக்க
இயலாது என்று சொல்லி தேவனிடத்திலே அவர்கள் முறையிட்டார்கள். தேவனுடைய பலத்தை சார்ந்து கொண்டார்கள். இன்றைக்கு நம்முடைய பலத்தை, நம்முடைய ஞானத்தை சாராதபடிக்கு தேவனை சார்ந்து கொள்ளுகிறோமே. நம்முடைய எல்லா காரியங்களிலேயும் ஆண்டவரே, எனக்கு உம்முடைய பலன்தான் வேண்டும், உம்முடைய ஞானம்தான் வேண்டும் என்று சொல்லி நாம் தேவனுடைய பலத்தை எல்லா சூழ்நிலைகளிலும் சார்ந்து கொள்ளுகிறோம் அல்லவா? நம்மை தான் கர்த்தர் இந்த கடைசி நாட்களிலே தெரிந்து கொள்கிறார். ஒருவேளை நாம் அற்பமாக எண்ணப்படலாம். இந்த ஒரு காரியத்தின் நிமித்தம் நாம் இழிவாக கூட எண்ணப்படலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டு அநேக பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படியாக ஆண்டவருடைய வல்லமை இந்த கடைசி நாட்களிலே வெளிப்பட ஆயத்தமாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே அவருடைய வல்லமையினாலே, அவருடைய பலத்தினாலே, அவருடைய வல்லமை விளங்கும் பாத்திரமாக நம்மை உபயோகப்படுத்த விரும்புகிறார். அதற்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு பலவீனம் என்னவென்றால், உன்னுடைய சுய புத்தியின் மேல் நீ சாயாமல் தேவனுடைய பலத்தை நீ சார்ந்து கொள்வாய் என்றால், உன்னிடத்திலிருந்து வெளிப்படுகிற தேவ வல்லமையானது சில பலமுள்ள காரியங்களை வெட்கப்படுத்தும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே நம்மை தைரியப்படுத்துகிறார். இந்த நாளிலே நாம் ஒருவேளை நம்முடைய பலத்தை சார்ந்து பல நேரம் நாம் தோற்று போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த நாளிலே நம்மை மன்னித்து அவருடைய பலத்தை நம்மிடத்திலிருந்து வெளிப்படுத்தும் பாத்திரமாக உபயோகப்படுத்த விரும்புகிறார். நாம் இந்த நாளிலே அப்படியே நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மை உபயோகப்படுத்துவாராக. ஆமென்.